துளாராசிக்காரர்களுக்கு இந்த குரு வந்து இந்த அதிசார பயிற்சியால் முதல்ல வந்து நடைபெறக்கூடிய 5 குட் நியூஸ் பற்றி கேட்குறீங்க. இந்த 5 குட் நியூஸ் என்ன வந்து 3 6 குரு பகவான் இது வரைக்கும் பாருங்க கேந்திர ஸ்தானத்தில் இருந்தார். இப்போ அந்த குரு அதிசாரமாகி துளாராசிக்கு 11ஆம் இடத்துல வந்து தன்னுடைய சொந்த நட்பு வீடுல வந்து உட்கார்றாரு. இப்படி உட்கார்றப்ப துளாராசிக்காரங்களுக்கு 3ஆம் இடத்தை வந்து குருவோட பார்வை, அதே நேரத்தில் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவானுடைய பார்வையானது துளாராசிக்கு மேசத்துக்கு மேலே படுது. அது துளாராசிக்காரர்களுக்கு வந்து ஒரு 7ஆம் இடமாகுது. இப்போ துளாராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்தை வந்து குரு பகவானுடைய பார்வை படுறதுனால சுபகாரியங்கள் முதல்ல நடைபெறும். 7ஆம் இடத்துக்கு பார்வை படுறதுக்கு ரொம்ப ஒரு சிறப்பான, என்னதான் ஒரு 7ஆம் இடத்தை வந்து குரு பகவானுடைய பார்வை பட்டாலுமே வந்து நண்பர்கள் இது வரைக்கும் எனக்கு வந்து யாருமே எனக்கு மனசு விட்டு பேச நண்பர்களே இல்லை. ஆனால் இப்போ அந்த நண்பர்கள் வந்து புதுசாக வர நண்பர்கள் வந்து உங்களுக்கு வந்து உதவக்கூடிய அமைப்பில் வந்து துளாராசிக்காரங்க ஒவ்வொருத்தருக்குமே வந்து இருப்பாங்க. இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆர்த்தி விலாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். குரு அருள் பெற்று அனைவரும் கோடி புண்ணியம் அடைய வேண்டும் என்று மனமாற வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். என்ன திடீர்னு குரு அப்படின்னு சொல்லி குருவிலிருந்து தொடங்குற அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த பதிவை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பல பேருக்கு வந்து குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது தெரியும். ஆனா குரு அதிசார பெயர்ச்சியை பற்றி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம். ஏன்னா இந்த வருடத்துல குரு அதிசார பெயர்ச்சி நடைபெற போகுது. ஏன்னா வருடத்திற்கு ஒரு முறை குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது நடக்கும். அதிசாரம் அப்படின்றது கொஞ்சம் வேகம் எடுத்து குரு வந்து உடனடியாக அடுத்த கிரக நிலைக்கு மாறுவார் அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இந்த வருடம் அது நடைபெற போகிறது. எப்பொழுது நடைபெற போகிறது, எங்கிருந்து எங்கு செல்ல இருக்கிறார், இந்த அதிசார பெயர்ச்சியினால 12 ராசிகள்ல ஒவ்வொரு ராசிக்கும் நடக்கக்கூடிய 5 குட் நியூஸ் என்ன, ஒவ்வொரு ராசிகளும் எந்தெந்த விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்றது தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். ஸோ குரு அதிசார பெயர்ச்சி எப்போ நடைபெற போகுது, அதுல 12 ராசிகளுக்குமான பலன்கள் என்ன, இவற்றை பற்றி விளக்குவதற்காக நம்மிடையே வந்திருக்கக்கூடியவர் மருத்துவ ஜோதிடர் என்று அறியப்படக்கூடிய சங்கரேஸ்வரி அம்மா தான். ஒவ்வொரு முறையுமே நமக்கு ரொம்ப அழகான விளக்கங்களையும் கொடுத்துட்டு இருக்காங்க, பரிகாரங்களையும் வழிபாடு தலங்களையும் நமக்காக அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த குருவினுடைய அதிசார பயிற்சியை பற்றி அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அம்மா வணக்கம். வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நலமா இருக்கும். ஒவ்வொரு வருஷமும் குரு பெயர்ச்சியை வந்து எல்லோரும் எப்படி எதிர்பார்த்துட்டு இருக்காங்களோ அதிசார பயிற்சியும் வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. அதுவும் இந்த அதிசார பயிற்சியினால ஒவ்வொரு ராசிகளுக்கும் நடைபெறக்கூடிய 5 குட் நியூஸையும் எங்களுக்கு சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நீங்க அதை தெரிவிப்பதற்கு முன்பு அம்மா கிட்ட நீங்க பேசணும், சங்கரேஸ்வரி அம்மா கிட்ட நான் தனித்துவமா பேசணும், ஏன் ஜாதகத்தை அவங்க கிட்ட காண்பித்து அவங்க கிட்ட நான் வந்து ஒரு கன்சல்டிங் வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்க தாராளமா ஸ்கிரீன்ல வரக்கூடிய எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொள்ளுங்க. அவங்களுடைய ஆன்லைன் கன்சல்டிங் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதலை அவங்க கொடுப்பாங்க. இந்த அதிசார பயிற்சியை பற்றி ஒரு விளக்கம் கொடுங்கம்மா. ஆர்த்தி விலாக் நேயர்களுக்கு உங்களின் மருத்துவ ஜோதிடர் SR சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். குரு பெயர்ச்சி எல்லாரும் அது எல்லாத்துக்குமே தெரியும். குரு பெயர்ச்சி எல்லாத்துக்கும் மனசுல ஒரு சந்தோஷம் வரும். ஆமா. அதே நேரத்துல குரு வக்ரமும் இருக்கு, அது வேற. இது வந்து குரு அதிசாரம். அப்ப தன்னுடைய கிரகங்கள் வந்து ஒவ்வொன்றும் தன்னுடைய பாதையில போய்கிட்டே இருக்கும். அப்ப இந்த சூரியனுடைய புவியீர்ப்பு வந்து அதிகமா கிடைச்ச உடனே பாருங்க வேகமாக வரக்கூடியது. இப்ப நம்ம நடக்கிறதுக்கும் ஓடுறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல, அதே மாதிரியே தான். அப்போ ஒரு சுய சாதகத்துல அந்த குரு வந்து நல்லா இருந்தாரு, நல்ல ஒரு சுகத்துவ தன்மை பெற்றிருந்தாருன்னா இந்த அதிசார காலகட்டத்தை அதிகமா நன்மையை கொடுப்பாரு. அதே நேரத்துல ஒரு சாதகத்துல அந்த குரு வந்து ஒரு கெட்ட சுகத்துவ தன்மை இல்லாம ஒரு அசுப ஆதிபத்தியம் பெற்றுக்கார், ஒரு ராசிக்கோ ஒரு லக்கணத்துக்கோ வந்து 6 8 சம்மந்தப்படுறாரு, ஒரு 6 12க்கு அதிபதியா வராரு அப்படின்னா நெகட்டிவான விஷயங்களை அதிகமா கொடுக்குறவர். அதனாலதான் பாருங்க இந்த அதிசாரம் வந்து கொஞ்ச நாள் தான் இருக்கும். அக்டோபர் 31 அதிசாரம் மாறாரு. அப்ப கடகத்துல இருந்து தன்னுடைய 5ஆம் வீடான சிம்மத்துக்கு வராரு. அப்ப அங்கிருந்து கடகத்துல வந்து ஆயிலியத்துல இருந்து சிம்மத்துல மகத்துக்கு வராரு. அப்ப இந்த காலகட்டங்கள்ல ஏற்கனவே கடகராசியும் நீர் ராசி தான், சிம்ம ராசி நெருப்பு ராசி. அவருடைய தன்மைகள் வந்து கொஞ்சம் முன்னுக்கு பின் முரணாகத்தான் இருக்கும். அது ஒவ்வொருடைய சுய சாதகப்படி பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. துளாராசிக்காரர்களுக்கு இந்த குரு வந்து இந்த அதிசார பயிற்சியால் முதல்ல வந்து நடைபெறக்கூடிய 5 குட் நியூஸ் பற்றி கேட்குறீங்க.
இந்த 5 குட் நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, துலா ராசிக்கு வந்து 3, 6 குரு பகவான் இது வரைக்கும் பாருங்க கேந்திர ஸ்தானத்துல இருந்தார். இப்போ அந்த குரு அதிசாரமாகி துலா ராசிக்கு 11ஆம் இடத்துல வந்து தன்னுடைய சொந்த நட்பு வீடுல வந்து உட்கார்றாரு. இப்படி உட்கார்றப்ப துலா ராசிக்காரங்களுக்கு 3ஆம் இடத்த வந்து குருவோட பார்வை இருக்குது. அப்போ இது வரைக்கும் அந்த முயற்சிகள் ஏதாவது புதுசாக ஏதாவது காரியம்னா முயற்சிகள் தடைகள் முதல்ல சரியாகும். இப்போ வந்து எந்த முயற்சி எடுத்தாலும் விரைவாக நடக்கக்கூடிய தன்மைகளை வந்து கொடுத்துருவார். அதே நேரத்தில் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவானுடைய பார்வையானது துலா ராசிக்கு மேசத்துக்கு பலப்படுது. அது துலா ராசிக்காரர்களுக்கு வந்து ஒரு 7ஆம் இடமாகுது. இப்போ துலா ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்தை வந்து குரு பகவானுடைய பார்வை படுறதுனால சுபகாரியங்கள் முதல்ல நடைபெறும். 7ஆம் இடத்துக்கு பார்வைப்படுறதுக்கு ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம். இப்போ துலா ராசிக்காரர்களுக்கு நிறைய வந்து திருமணங்கள் கைகூடி வரக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. அதே நேரத்தில் சிம்மத்தில் அதிசார குருவாக விற்றிருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வை துலா ராசிக்கு 5ஆம் இடத்து மேலையும் படுது. அப்போ இது வரைக்கும் துலா ராசிக்காரர் எனக்கு குழந்தை பாக்கியம் வேணும்னு எதிர்பார்த்துக்கு அங்கே ஏற்கனவே ராகு இருக்காரு. அந்த ராகு மேலே வந்து இந்த குரு பகவானுடைய பார்வை வேற படுறதுனால குழந்தை பாக்கியம் எனக்கு வேணும் நிற்கக்கூடிய துலா ராசிக்காரங்களுக்கு முதல்ல வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே நேரத்தில் பாருங்க எனக்கு வந்து ஒரு குழந்தை தான் இருக்குது, எனக்கு இன்னொரு குழந்தைகள் வேணும், எனக்கு பெண் குழந்தை இருக்குது, எனக்கு ஆண் குழந்தை வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஆண் குழந்தை வாய்ப்பு வந்து இந்த குரு அதிசார பயிற்சி காலங்களில் வந்து இந்த துளாராசிக்காரங்களுக்கு இருக்குது. என்னதான் ஒரு 7ஆம் இடத்த வந்து குரு பகவானுடைய பார்வை பட்டாலுமே வந்து நண்பர்கள் இது வரைக்கும் எனக்கு வந்து யாருமே எனக்கு மனசு விட்டு பேச நண்பர்களே இல்லை. ஆனால் இப்போ அந்த நண்பர்கள் வந்து புதுசாக வர நண்பர்கள் வந்து உங்களுக்கு வந்து உதவக்கூடிய அமைப்பில் வந்து துளாராசிக்காரங்க ஒவ்வொருத்தருக்குமே வந்து இருப்பாங்க. சுப விரயங்கள் முதல்ல வந்து நடக்க ஆரம்பிக்கும். சுப விரயங்கள் முதல்ல வந்து கூடி வரும். என்னதான் நீங்கள் ஒரு பிஸ்னஸோ ஒரு வேலையோ நீங்கள் வந்து பார்த்தாலுமே வந்து என்னால் வந்து ஒரு தங்க பொருளால் வாங்க முடியலை, ஒரு இடம் வாங்க முடியல அப்படின்னு நினைக்கக்கூடிய துளாராசிக்காரங்களுக்கு இந்த குரு அதிசார காலகட்டத்தில் ஒரு சுப விரயமாக ஒரு தங்க பொருளோ ஒரு இடமோ ஒரு வீடோ வாங்கக்கூடிய அமைப்பு வந்து இந்த அதிசார காலங்களில் துளாராசிக்காரங்களுக்கு இருக்குது. சரிங்கம்மா. அடுத்து வந்து இந்த குரு அதிசார காலங்களில் துளாராசிக்கு நடக்கக்கூடிய பேட் நியூஸ் வந்து ஒரு 5 விஷயத்தை பற்றி கேட்டிருக்கீங்க. அந்த 5 விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குரு வந்து 3, 6 குரு பகவானே வந்து லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் வந்து அமர்ந்திருக்காரு. அப்போ இது வரைக்கும் உங்கள் மேலே வந்து போட்டி பொறாமப்படாத உங்களுடைய இளைய சகோதரம் இப்போ உங்களுடைய முயற்சியை பார்த்து நீங்கள் இருக்கக்கூடிய அந்த உயரத்தை பார்த்து கொஞ்சம் வந்து போட்டி பொறாமைகள் ஏற்படக்கூடிய காலமாக இருக்குது. அதே நேரங்களில் 12ஆம் வீட்டில் வந்து 12ஆம் அதிபதியும் பாருங்க சனி பகவான் வந்து பார்க்குறாரு. அப்போ சனி பகவானுடைய பார்வை வந்து 12ஆம் இடத்துக்கு பட்ட உடனே தான் தூக்கம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் குறைவாக ஆரம்பிக்கும். ஏற்கனவே துளாராசிக்காரங்களுக்கு தூக்கம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் குறைவானது தான். இப்போ இன்னும் கொஞ்சம் குருவும் பாருங்க 11ஆம் வீட்டில் இருக்காரு. குருவோட பார்வையும் 3ஆம் இடத்துக்கு படுது. அப்போ உங்களுடைய சிந்தனைகள் முழுவதுமே வந்து ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கிறது தான் பாருங்க தூக்கம் முதல்ல வந்து குறைவாக ஆரம்பிக்கும். 5ஆம் இடத்துல கூடிய ராகு பகவானை வந்து குரு பகவானுடைய பார்வை படுறதுனால மனதில் வந்து பாருங்க நிறைய விஷயங்கள்ல குழப்பங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். 5ஆம் அதிபதியும் 6ஆம் இடத்துக்கு போயிட்டாரு, அது கூட வக்ரமாக இருக்காரு. அப்போ வக்ரமாக இருக்கனால உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள்ல குழப்பங்கள் தடைகள் ஏற்பட்டு எந்த ஒரு காரியத்தையும் சிறப்பாக செய்ய முடியாத தன்மையை துளாராசிக்காரங்களுக்கு இந்த குரு அதிசார காலங்கள்லாம் வந்து கொடுக்கும். அதுக்கப்புறம் பாருங்க 4வது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 4ஆம் அதிபதியுமான சனி பகவான் 6ஆம் இடத்துக்கு இருக்கார். அதே நேரத்தில் பாருங்க 5ஆம் இடத்தை மட்டும்தான் குரு பார்க்குறாரு, 4ஆம் இடத்துக்கு குரு பார்வை வந்து கிடைக்கல. அப்போ இது வரைக்கும் 5ஆம் இடத்துக்கு குரு பார்வை கிடச்சிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ குரு அதிசாரம் நம்மனே பாருங்க 4ஆம் இடத்துக்கு அந்த பார்வை வந்து கிடைக்கல. அப்போ நான் வந்து இடம் விட்டு இடம் மாறுறதுக்கான நான் முயற்சி எடுத்து எல்லாமே கைகூடி வர நேரத்தில் பாருங்க இந்த மாதிரி தடை ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு அங்கலாய்ப்பு உங்களுக்குள்ள வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். உங்களால் முடிந்த அளவுக்கு துளாராசிக்காரங்க ஒவ்வொருத்தருமே உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய அன்னை காளிய செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு போய் வழிபாடிச்சுட்டு ஒரு செவ்வரளி மாலை சாத்தி வழிபாடு 2 மாவிளக்கு தீபம் ஏற்றி வச்சுருந்தீங்கன்னா இந்த குரு அதிசாரத்தில் ஏற்படக்கூடிய நெகட்டிவான விஷயங்கள் நடப்பது கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும்.
இந்த குருவினுடைய அதிசார பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது அப்படின்ற விளக்கம் நிச்சயமா உங்களுக்கு வழிகாட்டுதலாக அமைந்திருக்கும். நிச்சயமா அம்மா சொன்ன அந்த வழிமுறையை பின்பற்றி பாருங்க. வாழ்த்துக்கள்.